இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அன்னதான மண்டபத்துக்கு இப்படி தான் போகணுன்னு ஆரோ மார்க் போட்டு நம்மளும் இப்படி தான் நடந்து போகிறோம். இப்போ நம்மளால் அன்னதான மண்டபத்தை பார்க்க முடியுது. இப்போ நம்ம இந்த மண்டபத்துக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ வெளியிலே போட்டிருக்க அன்னதான மண்டபம்னு இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இப்படி லைனாக நின்று உள்ளே போகிறோம். இங்கே நீங்கள் உங்களோட ஸ்லிப்பர்ஸை வச்சுக்கலாம் ஃப்ரீயாக. நம்ம அப்படியே லைன் வரிசையில் உள்ளே போகிறோம். இப்போ அப்படியே நம்ம இந்த வழியாக மேலே ஏறுறோம். இது ரொம்ப பெரிய மண்டபம், ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க அன்னதானத்துக்குன்னு. நம்ம இந்த வழியாக மேலே ஏறி போகிறோம். இங்கே அந்த மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க. அனுமான் சிலை 2 சைடும் பாதி இருக்கிற மாதிரியும் நடுவில் பெரிய பெருமாளுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி. இங்கே இந்த வாழை இலையெல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அப்படியே உள்ளே வந்து பார்த்தோன்னா லைனாக வாழை இலை விரிச்சிட்ருக்காங்க. விரிச்சிட்டு அதில் தண்ணி வச்சுட்டு கடவுளை கும்பிடுறாங்க. கடவுளை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இங்கே கை கழுவுறோம். கீழே இந்த பட்டன் அமுக்குனா தான் தண்ணி வருது. இப்போ நம்ம கை கழுவிட்டோம். எல்லா மக்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளும் வந்து உட்காந்தாச்சு. சாப்பாடு போட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அருமையாக இருக்குது. இங்கே அன்னதானத்துக்கு பஞ்சமே இல்லை. அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது. எல்லா மக்களும் இங்கே சாப்பிட்றாங்க.